cinemaplusnews.com. அந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் ஆனால் எதுவுமே எங்களால் ப்ரொசீட் பண்ண முடியல டியூ டு லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அந்த நேரத்தில் தான் ஜேகே சாரை மீட் பண்ணி இந்த ஸ்டோரியை சொன்னேன். ப்ரொடியூசர்ஸ் இருந்தாலுமே உண்மையாக சொல்லணும்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போய் இந்த ஸ்டோரியை முன்னாடியே சொல்லும்போது எல்லாருமே ஆக்சுவலி நான் யார்கிட்டலாம் அந்த கதையை சொன்னனோ எல்லாருமே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. பட் ஆனால் தே வாண்டட் மீ டு ஆட் ஆன் சம் திங்ஸ் இன்சைட் த ஸ்கிரிப்ட். ஸோ அதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் அதுக்கு ஜஸ்டிஸ் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. அந்த மாதிரி டைமில் தான் ஜேகே சாரை மீட் பண்ணேன். ஜேகே சாரை மீட் பண்ணிவிட்டு ஜேகே சார் வந்து இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி போய் வி ஸ்டார்டட் த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் இறங்கி போயிட்டோம். ஸோ இட் வாஸ் லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சாச்சு. படத்தை ரொம்ப ஸ்பீடாக முடிச்சுட்டு லைக் படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு போன அக்டோபர்லேயே படத்தை முடிச்சாச்சு. மழை வந்தது. அப்புறம் மழை வந்ததுக்கப்புறம் சரி இன்கன்வீனியன்ஸ் வேண்டாம் இப்போ அப்படின்ட்டு ஒரு 2 months அப்புறம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜனவரி ஆர் பிப்ரவரியில் பிளான் பண்ணுவோன்ட்டு சென்சார் வந்து அப்ளை பண்ணுறோம். சென்சார் அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சில பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆஃப்டர் தட் அப்படியே போயிடுச்சு ஒரு 4 மாதம். அண்ட் இப்போ இந்த படம் இஸ் ரெடி ஃபார் ரிலீஸ் அண்ட் வி ஆர் பிளானிங் நெக்ஸ்ட் வீக் 24th பிளான் பண்ணுறோம். அண்டு இந்த நேரத்தில் இவ்வளோ தூரம் என்கிட்ட என்னோடய உறுதுணையாக இருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்டு என்னோடய டீம், ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஜெயகிருஷ்ணன் சாருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் வேல்யூ அண்ட் ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் ஐடியாஸ் இருக்கிற ஒரு பர்சன். ஈஸியாக ஐ கேன் ஹேண்டில். டேரக்டர் வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா ஒரு டேரக்டர் வந்து ப்ரொடியூசரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். அந்த ஹேண்டிலிங் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த படத்தோட ப்ரொடியூசரும் சரி, இப்போ கிடச்ச ப்ரொடியூசரும் சரி, ஐ எம் ஸோ கிஃப்டட் ஃபார் தட். எல்ஐசியில் ஷூட்டிங் பண்ணோன்னா எல்ஐசியில் ஷூட்டிங் நடக்கும். சார்கிட்ட வந்து சார் எனக்கு இது வேணும்னா இது நடக்கும். ஸோ ரொம்ப பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ரொம்ப பிளான் பண்ணி எங்களுக்கு ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ணார். அண்ட் ஸோ மச் தேங்க்யூ சார், ஜேகே சார். பாபி சிம்மா சார் மெயினாக படம் பாதி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு கேரக்டருக்கு மட்டும் ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணாமலே இருந்தோம். அந்த நேரத்தில் போய் பாபி சிம்மா சார்கிட்ட கதை சொல்லி ரொம்ப பிஸியாக இருந்தார். ஸோ அந்த பிஸி ஷெடியூலில் ஒரு முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர் அண்ட் டைம் கொடுத்து பண்ணதுக்கு பாபி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி படத்தில் வந்து 2 ஃபைட் சீக்வன்ஸ் தான் இருக்குது. அதில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான் கொஞ்சம் பெருசு. அதில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வர வயலன்ஸஸோட ஷார்ட்ஸ் அந்த விஷுவல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை விட மிஞ்சுற அளவுக்கு வயலன்ஸ் இருக்காது, நிச்சயமாக இருக்காது. அண்ட் மோர் ஓவர் இதில் இருக்க இந்த படத்தில் இருக்க வயலன்ஸ் எல்லாமே வந்து வாண்டடாலாம் வைக்கல. அங்கே வந்து தீயது அழிவதற்காக மட்டுமே வன்முறையை பயன்படுத்தியிருக்கிறேன். தீயது அழிவதற்காக மட்டுமே வன்முறையை பயன்படுத்தியிருக்கிறேன். வெறும் செயின் ஸ்நாச்சிங் மட்டும்தான் லொக்கேஷன் எடுத்திருக்கீங்களா, இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டடாக எதனா கடைசியில் மெசேஜ் மாதிரி எதனா இருக்குமா? கண்டிப்பாக. செயின் ஸ்நாச்சிங் என்பது படத்தோட கிளைமேட் தான், படத்தோட ஸ்டோரி கிடையாது. படத்தோட ஸ்டோரி இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். செயின் ஸ்நாச்சிங், பிளாக் மார்க்கெட், கோல்டு அண்ட் வாட் எவர் இட் இஸ், அது எல்லாமே படத்தோட கிளைமேட். படத்தோட ஸ்டோரி உள்ள நாங்கள் அது வெளியில் ரிவீல் பண்ணாமல் கெப்ட் இன் சைட். ஸ்டோரி இஸ் டிஃப்ரெண்ட். தெலுங்குல ரீமேக்னு சொல்லியிருக்கீங்க, தெலுங்குல ரீமேக்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? இல்லை இது டைரக்ட் மூவி தான். ஆமாம், இது என்னோட ஸ்டோரி தான். ரீமேக் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ரீமேக் பண்ண போகிறாங்க. கன்னடத்தில் ரைட்ஸ் இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. they are going to do next month. தேங்க்யூ. ஏப்ரல் 1 அன்னைக்கு சென்சாரில் படம் பார்த்தாங்க, சென்சார் போர்டு. எல்லாரும் எல்லாத்துக்கும் ஏமாற்றுவாங்க. ஏப்ரல் 1 அன்னைக்கு அந்த சென்சார் போர்டு உண்மையாகவே ஏமாத்திடுச்சு. அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக் ஆகிடுச்சு. ஒரு 1 hour ஆஃப் மீட்டிங். அண்ட் ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக வாங்காது, யூஏ வாங்குன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. எவ்வளோ அட் த மோஸ்ட் மேக்ஸிமம் போனாலும் ஒரு உச்சக்கட்டத்துக்கு போனாலும் ஏ வாங்குன்ற ஒரு நம்பிக்கை ஸ்கிரிப்ட் ரைட்டராக பாயிண்ட் ஏலே இருந்தது. அதனால தான் நான் இதுக்கு ஆரம்பத்திலேயே தமிழில் பேர் வைக்காமல் இங்கிலீஷில் பேர் வச்சேன் மெட்ரோ, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பட் ஆனால் ரெஃப்யூஸ் ஆகுன்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் அது ரெஃப்யூஸ் ஆகிறதுக்கான காரணங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஒரு 1 hour மீட்டிங் போச்சு எங்களுக்கும் சென்சார் போர்டுக்கும் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம். என்ன சொல்கிறது, ஸோ அழுது தான் வெளில வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் எனக்கு சொல்லலை, ஏன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டால் செயின் அடிக்க சொல்லித்தரீங்க அப்படின்னு. ஒரு படத்தில் ஒரு வில்லனோ இல்லை ஹீரோவோ எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஒரு படத்தில் காமிச்சாலும் உங்களுக்கு தெரியாததே கிடையாது. ஸோ எந்த கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் ஒரு படத்தில் அந்த கேரக்டரோட பேக்ரவுண்டை டீட்டெயிலாக சொல்லணும். சின்ஸ் த பேக்ரவுண்ட் இஸ் யூஸிங் ஃபார் த ஸ்டோரி.
எனக்கு படத்தில் செயின் ஸ்நாச்சிங் வந்து ஸ்டோரி இல்லைனாலும் ஸ்டோரி ட்ராவல் பண்ணிட்டு போகிற ட்ராக்கே அதுதான். அப்போ நான் ஒரு செயின் ஸ்நாச்சிங் காட்டுறேன் அப்படின்னா அந்த செயின் ஸ்நாச்சிங் எப்படி பண்ணுவாங்க, அந்த செயின் ஸ்நாச்சிங் எதனால் பண்ணுவாங்க, செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறவங்களோட மென்டாலிட்டி என்ன, வாட் ஆர் தேர் பிளான்ஸ் டுவர்ட்ஸ் செயின் ஸ்நாச்சிங், அவங்க மாட்டாமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணுவாங்க, இதெல்லாம் அவங்க யோசிக்கிறத நான் வச்சாதான் அவன் இதெல்லாம் பண்ணுறான், சேஃபாக பண்ணுறான், தைரியமாக பண்ணுறான் அப்படின்ற ஒரு ரீசன் சொல்லணும். அது காட்டாமல் சும்மா செயின் ஸ்நாச்சிங் பைக்கில் வந்தாங்க, செயின் அடிச்சாங்க போனாங்க அப்படின்னா நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க. அது அப்படி அவ்வளோதான். டெய்லி யூடியூப்பில் அந்த வீடியோலாம் இருக்குது, அது நம்ம யூடியூப் பார்த்துட்டு போகலாம், படம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ படத்துக்குள்ளே தேட்டரில் வந்து உட்காரும்போது ஹவு த செயின் ஸ்நாச்சிங் இஸ் ஹேப்பனிங், ஐ வாண்ட் டு ஷோ தட். செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறவங்களோட மென்டாலிட்டி, அவங்களோட ஐடியாஸ் என்ன, அவங்களோட பிளான்ஸ் என்ன, அதெல்லாம் நான் காமிச்சாதான் நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்க வெளியில் போகும்போது இப்படிலாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம போகக்கூடாது, இப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும். இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் அன் அவேர்னஸ். அதை விட்டுட்டு நான் மெசேஜாக பேசிகிட்டு இருக்க முடியாது. இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் அன் அவேர்னஸ். ஐ எம் ஷோயிங் எ க்ரைம். இட்ஸ் அ க்ரைம் த்ரில்லர். க்ரைம் த்ரில்லரில் க்ரைமையும் த்ரில்லரையும் டீட்டெயிலாக காமிச்சு தான் ஆகணும், காமிக்காமல் பண்ண முடியாது. அண்டு அதனால ஒரு ரீசன் வி குடன்ட் அக்செப்ட் இட். ஆஃப்டர் தட் இன்னொரு ரீசன் சொன்னாங்க, வயலன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. படம் பார்த்தா நீங்களே ஃபீல், வயலன்ஸ் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, வயலன்ஸ் இருக்குது. பட் எதுவும் இந்த படத்தில் இது வரைக்கும் நம்ம பார்க்காத வயலன்ஸ், பயங்கரமான வயலன்ஸ்லாம் இருக்குலாம் அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணி ஃபைட்லாம் எடுக்கிறதுக்கெலாம் காசுலாம் கிடையாது. ஸோ அதனால் வயலன்ஸ் இருக்குது. பட் ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதான் சொன்னேன், தீயவை அழிவதற்காக மட்டுமே வன்முறையை பயன்படுத்தியிருக்கிறோம். மற்றபடி அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பட் 1000 தான் இருந்தாலும் சென்சார் போர்ட் இஸ் அன் விங் ஆஃப் அன் கவர்மெண்ட். ஸோ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே எனக்கு கிடையாது. ஸோ அதனால தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டு வி வென்ட் ஃபார் ரிவைசிங் கமிட்டி. ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டு என்ன பிரச்சனைனா, நான் இன்றைக்கி பார்க்குறேன்னா ஒரு 10 நாள் கழிச்சு ரிவைசிங் கமிட்டியில் உடனே படம் பார்த்தாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. 50 நாள் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. 50 நாள் நான் எப்படி கடந்தது எனக்கு மட்டும் தான் தெரியும். 50 நாள் என்கிட்ட காசு கொடுத்தவங்க கேட்கல என்கிட்ட, அதுதான் பிரச்சனை. கேட்டால் பரவாயில்ல, கேட்கல. இன்னும் அது ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே ஸ்கூல் ஜேகே சார் எப்போ உள்ளே வந்தார் எனக்கு எல்லாமே ஒரு சப்போர்ட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடச்சிருச்சு. பட் ஆனால் இருந்தாலுமே எதுக்கு தேவையில்லாத கஷ்டமாக இருக்குது. ஒரு கஷ்டம் வந்து காரணத்தோடு இருந்தால் பரவாயில்ல, தேவையே இல்லாத ஒரு கஷ்டமாக இருக்குது. ரிவைசிங் கமிட்டி போனோம். ரிவைசிங் கமிட்டி வாஸ் பிரசிடெட் பை கங்கையமரன் சார் பார்த்தாரு. சின்ஸ் அவர் ஆல்ரெடி சினிமாவில் ரொம்ப நாளாக இருந்ததுனால ஈ குட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஸோ ஒரு படம்னா என்ன அப்படின்றத ஈஸியாக நான் சொல்லாமலே அவருக்கு அங்கே புரிஞ்சிடுச்சு. பட் சின்ஸ் இட் வாஸ் ரெஃப்யூஸ்ட் பை த சென்சார் போர்டோட ரெஃப்யூஸ் ஆனதுனால நான் வந்து எனக்கு ஐ நீடட் அன் யூஏ. இந்த படம் வந்து நான் எடுத்ததே வந்து 15 வயசுலேருந்து 23-25 வயசில் இருக்க இளைஞர்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் தான் டார்கெட் பண்ணி எடுத்தது. ஐ வாண்டட் அன் யூஏ. பட் ஆனால் ஏ கொடுத்துட்டாரு. வித்தவுட் கட்ஸ் நான் கொடுக்குறேன், இந்த படத்தை காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சார் சொல்லிட்டார். இல்லை சார் யூஏ வேணும், பாதி படம் கட் ஆகிடும், நீங்கள் 1 hour தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யாருமே அக்செப்ட் பண்ண முடியாது. நான் அடுத்து போனால் ட்ரிபியூனல் போனோம். அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் கிடையாது, அந்த ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. இதில் என்னென்னா எங்களுக்கு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சார் வந்தாச்சு. எல்லாருமே படம் ரிலீஸ் வாஸ் லைக் எந்த படத்துக்கும் நடக்காத ஒரு கஷ்டப்படுற படத்துக்கு நடக்காத ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரொடியூசர் ஸ்ட்ராங்காக இருக்கார், ரிலீஸ் பண்ணுறவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தது. பட் எல்லாத்தையும் தாண்டி சென்சார்ன்ற ஒரு விஷயம் வந்து டோட்டலாக எங்களோட சுச்சுவேஷன்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே இது பண்ணிடுச்சு. பட் சென்சார் போர்ட் வந்து அவங்களோட வேலையை பார்த்து தான் ஆகணும். என்ன ப்ராப்ளம்னா, அந்த வேலையை வந்து நம்ம எந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். பாம்பே சென்சார் போர்டு இஸ் ஓகேன்னு நினைக்கிறேன், இங்கே இருக்கிறத கம்பேர் பண்ணோம். அப்படி தான் தோணுது. சார், படைப்பு வழியாக உங்களோட விஷயத்த சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ செயின் இருப்பு நடக்கு என்னன்னு பேப்பரில் பார்க்குறீங்க. இந்த படத்தை பார்த்து ஏதோ ஸ்கூலில் படித்த மாதிரி நிறைய பேர் நிறைய அப்படியே பண்ணிட்டாங்கன்னா அதே மாதிரி ஒரு படம் அடிக்கீங்க. படத்தில் அதை பாசிட்டிவாக சொல்கிறேன்னா நெகட்டிவாக சொல்கிறேன்னா சொல்லிக் கொடுக்குறது ஈஸியாக நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் ஒரு 500 தமிழ் சினிமா பார்த்துருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள். அதில் வர எல்லா வில்லனுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ப்ரொஃபஷனை காட்டுவாங்க படத்தில். ஸ்மக்லிங் பண்ணுறான்னா அவன் எப்படிலாம் ஸ்மக்லிங் பண்ணுறான், கிட்னாப் பண்ணுறான்னா ஹீரோ வில்லன் எப்படிலாம் கிட்னாப் பண்ணுறாங்க, இது பண்ணுறான்னா வாட் எவர் AXYZ சம்திங் எல்ஸ் என்ன பண்ணாலுமே அந்த ப்ரொஃபைலை கொடுக்கணும் க்ளீனாக. அப்போ தான் நீங்கள் ஸ்டோரியோட ஐ திங்க் என்னோட சிற்றறிவுக்கு தோன்றது சொல்கிறேன். அப்போ தான் ஆடியன்ஸ் வந்து ஸ்டோரியோட ட்ராவல் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கேரக்டரோட பின்பக்கம் தெரிஞ்சால் தான் அவங்க கூட ட்ராவலே பண்ண முடியும். அப்போ செயின் ஸ்நாச்சிங் பின்புலம் மட்டும் கிடையாது, ஸ்டோரியில் இருக்க ஒரு ட்ராக். அது ஸ்டோரி ட்ராவல் ஆகிட்டு போகிற ஒரு ட்ராக், படத்தோட முக்கியமான ஒரு கேரக்டர் ஹேண்டில் பண்ணுற ஒரு க்ரைம். அதனால் அந்த செயின் ஸ்நாச்சிங் படத்தில் இருக்கிறதுனால தான் படம் வந்து க்ரைம் த்ரில்லர், இல்லைனா த்ரில்லர் தான், வெறும் த்ரில்லர் தான். ஸோ அப்போ செயின் ஸ்நாச்சிங் நான் வைக்கணும்னா நான் எப்படி செயின் ஸ்நாச்சிங் காட்டுறது, எப்படி காட்டலாம்? பைக்கில் 2 பேர் வராங்க, செயின் எடுத்தாங்க போனாங்க, அவ்வளோதான் காட்டணுமா? இல்லை வேறு எதுவுமே காட்டக்கூடாதா? அதுதான் காட்டினா அதனால் இம்பேக்ட் கிடையாது. இம்பேக்ட் என்பது எப்படி எடுத்துக்கிறோன்றது தான்.
என் பையன் இதை பார்த்துட்டா கற்றுப்பான் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஜேகே சார் படம் பார்த்துட்டு அவரோட பையன் வந்து நெக்ஸ்ட் டே வந்து அவரோட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், என் வீட்டில் வந்து என்னோடய பையன் ஐஃபோன் கேட்டுட்டு இருந்தான், படம் பார்த்ததுக்கப்புறம் அதை கேட்கறத ஸ்டாப் பண்ணிட்டான், அவனே வந்து வானான்னு சொல்லிட்டான். இதுதான் இம்பேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அதை நம்ம எப்படி நெகட்டிவாக கன்சீவ் பண்ணிக்கிறோமா பாசிட்டிவாக கன்சீவ் பண்ணிக்கிறோமான்றது பார்க்குறவங்களோட மனநிலையில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மேக்ஸிமம் ஒரு 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 ஃபிலிம் மேக்கராக நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்கக்கூடாது என்பது ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். பாசிட்டிவ் இந்த படம் முடியும் போது டோட்டலாக செயின் ஸ்நாச்சிங்லாம் கரெக்டு, இவன் பண்ணதெல்லாம் கரெக்டு, இப்படி பண்ணால் தான் வாழ முடியும், இது இந்தமாதிரி நெகட்டிவ் இதெல்லாம் பண்ண தான் பண்ண முடியும் அப்படின்னு நான் முடிச்சிருந்தேன்னா மேபி அது தப்பான முடிவாக தான் இருந்திருக்கும். கெட்டதும் சொல்லலாம், நல்லதும் சொல்லலாம். முடிவு என்னவாக இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். ஒரு படத்தோட கண்டென்ட் 2 மணி நேரத்தில் எங்கே வேணாலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகலாம், முடியும் போது என்ன கன்க்ளூஷன் அப்படின்றது எல்லாருமே ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. சென்சிட்டிவான ஸ்கிரிப்ட்ஸில் கன்க்ளூஷன் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதை மீறி யாரையும் பாதிக்காது என்பது என்னோட கருத்து. படத்தில் அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஒரு ரெமடி என்னவாக இருக்கும், படத்தை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, காண்டாக்ட்லாம் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாது. அடுத்தது நம்ம போய் ரிவைசிங் கமிட்டி தான் போகணும். காண்டாக்ட் பண்ணாலும் ரிவைசிங் கமிட்டி தான். அது வந்து நம்ம கவர்மெண்ட்டோட ப்ராசஸ், அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. இதுக்காக நான் போய் சென்சார் போர்டில் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கெலாம் ரெடியாக இல்லை. ஜஸ்ட் வி வாண்ட் டு ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் சென்சார் போர்டு. ஸோ வி வெயிட்டட். இன்னொரு 40 நாள் 10 நாள்னாங்க, 20 நாள்னாங்க, 40 நாள்னாங்க, அது 45 நாள் ஆச்சு. அப்புறம் தான் வந்து படம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் வெயிட் பண்ண முடியாதுன்றதுனால அண்ட் இது உண்மையாகவே கொஞ்சம் கன்சிடரேஷனில் இருந்த சினிமாவோட ஆக்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சிங்கன்னா கங்கையமரன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் மாரி ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பிழைக்கலாம். கேப்பபிலிட்டிலாம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, ஐடியாலஜி தான். இப்போ ஒன்றும் இல்லை, படம் ஏ சர்டிஃபிகேட் வாங்கிடுச்சு. நான் ஒரு 4 நாள் முன்னாடி வெளியூர் போயிருந்தேன். அங்கே போகிறப்போ ஒருத்தர் என்னை பார்த்து கேட்குறாரு, ஏ சர்டிஃபிகேட்டுன்னு சொல்கிறாங்களே, நான் நிறைய பிட் இருக்கா படத்தில் அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஐடியாலஜி தான் பிரச்சனை. பப்ளிக் ஏ சர்டிஃபிகேட்னா பிட் இருக்க படம் தான். கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது, வைலன்ஸ் இருக்குது, அதெல்லாம் செகண்டரி தான், யாருக்கும் அது தெரியல. ஸோ அப்போ அதை ப்ரொமோட் பண்ண வேண்டிய வேலை வந்து என்னோட வேலையோ உங்களோட வேலையோ கிடையாது. அதை ப்ரொமோட் பண்ண வேண்டியது சென்சார் போர்டோட வேலை. சென்சார் போர்டு எப்படி ஏ கொடுத்துட்டு வெளில அனுப்பிச்சிடுறாங்க, போஸ்டரில் ஏ போடாமல் இருக்க முடியாது, எல்லாத்துலேயும் அதுலேயும் ஏ தான் போட்டிருக்கோம். ஏ போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வாட் தேர் திங்கிங் இஸ் இது வந்து பிட் இருக்குது படத்தில் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதுதான் ரொம்ப இன்னும் ஹர்ட்டிங்காக இருக்குது. இல்லை நாங்கள் அதுக்கு 4 பிட்டு வச்சுருக்கலாம், அப்படி தான் தோணுது. சீரியஸ்லி ரொம்ப டயர்டாயிடுச்சு. அந்த அவேர்னஸ் வந்து சென்சார் போர்ட் தான் க்ரியேட் பண்ணணும். நான் போய் எல்லாருக்கிட்டையும் பப்ளிக்கிட்ட என் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கே எனக்கு முடியல, அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது? ஸோ ஏன்னா பிட்டு படம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கணும். ஏன்னா இதுக்கும் தருவாங்க, கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் தருவாங்க, இந்த மாதிரியான விஷயத்துக்கும் தருவாங்க அப்படின்ட்டு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணால் இட் வுட் பி வெரி சேஃப் ஃபார் அஸ். ஏன்னா நீங்கள் வந்து நான் அடுத்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கும் போதே நான் வந்து ஏவா யூஏவான்னு யோசிச்சுட்டே இருந்தேன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவேன்னா ஒரு ஸ்லீக்கி அண்ட் பிரச்சனையே இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்குது, சேஃபர் ஜானர்ஸ்னு ஒன்று இருக்குது. சேஃபர் ஜானர், இந்த படம் என்ன பண்ணாலும் போட்ட காசு வந்துடும், இந்த படம் என்ன பண்ணாலும் நல்லது நடந்துடும் அப்படின்னு. அதுமாரியே எல்லாருமே அப்புறம் படம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதோட அவேர்னஸ் கொஞ்சம் வேணும். ஏ சர்டிஃபிகேட்னா இதனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, அது பீப்புளுக்கு போகணும். அது போச்சுன்னா மேபி ஃப்யூச்சரில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வரலாம். ஏன்னா எங்கள் வீட்டிலே அப்படி தான் நினைக்கிறேன், இதுதான் பிரச்சனை. இட்ஸ் அ காமன் திங், அதை நம்ம பப்ளிக்கை தப்பு சொல்ல முடியாது, இட்ஸ் ப்ராப்ளம் ஃப்ரம் தேர். அதனால தான் ஒரு இஷ்யூ இருக்குது. அண்டு பை த வே எல்லாமே கரெக்டாக இப்போ கொஞ்சம் கூலாக இருக்குது. ஸோ பார்ப்போம், லெட்ஸ் சி. கட்டு இல்லாமல் வந்திருக்கு, கட்டு இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுதான் என்னென்னா ரிவைசிங் கமிட்டிக்கு போன படம் கட்டு இல்லாமல் வருது, ஏ சர்டிஃபிகேட் ஒரு கட்டு கூட கிடையாது படத்தில். அதே படத்தை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, ரிலீஸே ஆகக்கூடாதுன்னு. அண்ட் ரெஃப்யூசிங் கமிட்டியில் வந்து சென்சார் போர்டு ஆர்ஓ உட்காந்துட்ருக்கார், அவர் எப்படி வந்து உட்காரலாம்? நான் எவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, நான் டிவி சென்சாருக்கே அப்ளை பண்ணல. இதுக்கப்புறமும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம், பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஆப்ஷன்ஸ். ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களை நம்பி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் த மூவி.